الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين. أما بعد، قال الله تعالى في محكم التنزيل: أعوذ بالله من الشيطان الرجيم، بفضل بسم الله الرحمن الرحيم. قل لن يصيبنا إلا ما كتب الله لنا هو مولانا وعلى الله فليتوكل المؤمنون. صدق الله العليم. قال النبي صلى الله عليه وسلم: دعوة المرء المسلم لأخيه بظهر الغيب مستجابة، أو كما قال عليه الصلاة والسلام. அனைத்து புகழும் அல்லாஹ் ஒருவருக்கே உரித்தானது. மேலும் அல்லாஹ்வினுடைய சாந்தியும் சமாதானமும் ஈருலக தலைவர் இறுதி தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் வழியை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபவு தாபிஈன்கள், அவுலியாக்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், நல்லடியார்கள், குறிப்பாக எங்கிருக்கும் நம்மின் மீதும் என்றென்றும் நின்றவர்களுமாக ஆமீன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் வாழக்கூடிய இந்த உலகம் என்பது சோதனைகள் நிறைந்ததாக இருக்கிறது. உலகத்தில் வாழக்கூடிய எல்லா மனிதர்களுமே சோதனைகளை சந்தித்துதான் ஆக வேண்டும். எந்த ஒரு மனிதரும் சோதனைகளுக்கு அப்பாற்பட்டவர்கள் அல்ல. அதிலும் குறிப்பாக அல்லாஹ்வை ஈமான் கொண்ட, மறுமை நாளை ஈமான் கொண்ட இஸ்லாமிய மக்களுக்கு இரண்டு வகையான சோதனைகள் இருக்கின்றன. ஒன்று இந்த துன்யா ரீதியான சோதனைகள், வியாபாரத்துல சோதனை, வீடுகள்ல சோதனை அல்லது பொருட்கள்ல சோதனை என்பதாக துன்யா ரீதியான சோதனை. இது எல்லா மக்களுக்குமே இருக்கும். இஸ்லாமிய மக்களுக்கு மட்டும் இருக்கக்கூடிய அதிகப்படியான ஒரு சோதனை என்பது ஈமானிய சோதனை. இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் என்பதற்காக வேண்டி மட்டும், இஸ்லாமியர்கள் என்பதற்காக வேண்டி மட்டுமே சோதிக்கப்படுவார்கள், அநியாயம் செய்யப்படுவார்கள், அபகரிக்கப்படுவார்கள், அவர்களுடைய உயிர்கள் எல்லாம் சூறையாடப்படும், அவர்களுடைய உடமைகள் எல்லாம் திருடப்படும். இது அல்லாஹு தஆலா ஈமான்தாரிகளுக்கு வைத்திருக்க சோதனையாக இருக்கிறது. எனவேதான் அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்லுவான்: அஹஸிபன் நாஸு அய்யுத்ரகு அய்யகூலு ஆமன்னா வஹும் லா யுஃப்தனூன். ஈமான் கொண்ட மக்கள் எல்லாம் நினைச்சு வச்சிருக்காங்களா, நான் களிமா சொல்லிட்டேன் அப்படின்னா அல்லாஹு தஆலா இந்த உலகத்துலையும் சரி நாளை மறுமையிலும் சரி நிம்மதியான ஒரு வாழ்க்கையை அல்லாஹு தஆலா வாழ வச்சிருவான் என்பதாக மக்கள் நினைத்து கொண்டார்களா? ஈமான்தாரிகள் நினைத்து கொண்டார்களா? அவர்களுக்கு சோதனைகளே வராது என்பதாக நினைத்து கொண்டார்களா என்று அல்லாஹு தஆலா கேட்கிறார். ஈமான்தாரிகளுக்கு எல்லா மக்களையும் விட அதிகமாக சோதனைகள் இருக்கும். சோதனைகளின் பொழுது ஈமான்தாரிகள் எப்படி இருக்க வேண்டும் என்றால் அல்லாஹ் தஆலா சொல்லுவான்: குல் லன் யுஸீபனா இல்லா மா கதபல்லாஹு லனா. எங்களுக்கு ஏற்படக்கூடிய சோதனைகள் எல்லாம் அல்லாஹ் தஆலா எழுதி வச்சது மட்டும்தான் நடக்கும். இது அல்லாம வேற எது ஒன்றும் நடக்காது. எனக்கு வரக்கூடிய சோதனைகள் எல்லாம் அல்லாஹ் தான் கொடுப்பான், அவன்தான் அதை நீக்கக்கூடியவர் என்பதாக தக்தீரை நம்பணும். இதுதான் ஈமான்தாரிகளுக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்த ஒரு மிகப்பெரிய ஆயுதம்.
மற்றவர்களுக்கெல்லாம் ஏதாச்சும் ஒரு சோதனை வந்துருச்சு அப்படின்னா அவங்களாம் ரொம்ப கவலைப்படுவாங்க, கை செய்தப்படுவாங்க. ஆனா இந்த ஈமான்தாரிகளுக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்த ஒரு ஆயுதம் என்ன அப்படின்னு சொன்னா தக்தீரை நம்புறது. ஏதாச்சும் ஒரு சோதனை வந்துருச்சு அப்படின்னு சொன்னா அல்லாஹ்வுடைய விதியில இது இருக்குது அப்படின்னு சொல்லி ஈமான்தார்கள் அதை கடந்துட்டு போயிடுவாங்க. கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த சோதனைகள் என்பது எப்படி வரும் அப்படின்னு சொன்னா ஒவ்வொரு மனிதருக்கு தகுந்தவாறு ஒரு சோதனைகள் இருக்கும். யாரெல்லாம் ஈமான்கள்ல உயர்ந்த இடத்துல இருப்பாங்களோ, உறுதியான ஈமான்தாரிகளாக இருப்பாங்களோ, அவங்களுக்கு சோதனைகள் கடுமையாக இருக்கும். இருப்பதிலேயே அதிகமான உயர்ந்த ஈமானுக்கு சொந்தக்காரர்கள் நபிமார்கள். அவர்களைத்தான் அல்லாஹ் தஆலா அதிகமாக சோதிச்சான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் தஆலா சோதிச்சான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நெருப்பு குண்டத்தில் போடுற மாதிரி சோதிச்சான். அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை உடல் முழுவதையும் அல்லாஹ் தஆலா நோயை கொடுத்து சோதிச்சான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அதிகமாக அல்லாஹ் தஆலா சோதிச்சான். காரணம், அவர்களுடைய ஈமான்கள் உயர்ந்ததாக இருந்தது. எனவே அவர்களுக்கு வரக்கூடிய சோதனைகளும் உயர்ந்ததாக இருந்தது. அதுக்கு அடுத்தபடியாக சஹாபாக்களுடைய ஈமான்களும் உயர்தரமாக இருந்ததுனால அவர்களுக்கு வந்த சோதனைகளும் அதிகமாக இருந்துச்சு. நம்ம அடிக்கடி கேள்விப்பட்டிருப்போம், பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள பகல் முழுவதும் காஃபிர்கள் அடிப்பாங்க, சாட்டை இரவு முழுவதும் சாட்டையால் அடிப்பாங்க, பகல் முழுவதும் பாலை வர சுடு மண்ணில் போட்டு சித்திரவதைப்படுத்துவாங்க. அந்த அளவிற்கு கடுமையான சோதனைகள் கொடுக்கப்பட்டுச்சு. என்றாலும் அவர்களுடைய ஈமானும் உயர்ந்திருப்பதின் காரணமாக அல்லாஹு அஹத் அல்லாஹு அஹத் என்பதாக தன்னுடைய ஈமானை வெளிப்படுத்திக் கொண்டே இருந்தார்கள். அதன் அடிப்படையில தான் நாம் வாழக்கூடிய இந்த காலகட்டத்தில் ஒரு உயர்ந்த ஈமானுக்கு சொந்தக்காரர்கள் தான் இந்த பலஸ்தீன் மக்கள். அதனால தான் அல்லாஹ் தஆலா அந்த மக்களுக்கு அதிகமான சோதனைகளை கொடுக்குறான். அங்க நடக்கிறது எல்லாமே அல்லாஹ் தஆலா கொடுக்கக்கூடிய சோதனை. காரணம், அவர்களுடைய ஈமான் உயர்ந்து இருப்பதின் காரணமாக அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு சோதனையும் அதிகமாக கொடுக்கிறான். கண்ணியத்திற்குரியவர்களே, பலஸ்தீன் மக்கள் நாடோடிகளாக இருந்தாங்க. இந்த யூத கூட்டங்கள் எல்லா நாடுகளுமே துரத்தி விட்டுச்சு. காரணம், அந்தந்த நாடுகளுக்கெல்லாம் போய் விஷமம் செய்து கொண்டு ஃபசாது செய்து கொண்டிருப்பதனால எல்லா மக்களுமே துரத்தி விட்டாங்க. ஆனா இந்த பலஸ்தீன் மக்கள், வெள்ளாண்டியான அந்த மக்கள் எல்லாமே துரத்தி விடுறாங்களே, நாம கொஞ்சம் அரவணைச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு இடத்த கொடுத்தாங்க. அவங்களுக்கு தெரியல இந்த மக்கள் எந்த அளவிற்கு மோசமானவர்கள், எந்த அளவிற்கு விஷமம் பிடித்தவர்கள் என்பது அந்த மக்களுக்கு தெரியல. இஸ்லாசான ஒரு முறையில அந்த இஸ்ரேலிய மக்களை அவங்க உட்கார வச்சுட்டாங்க. இப்போ அது எந்த அளவுக்கு ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா 1948 பலஸ்தீன் நாட்டை ரெண்டாக்கி இஸ்ரேல் அப்படின்னு எங்களுக்கு ஒரு நாடு வேணும் என்பதாக சொல்லி அமெரிக்கா மூலமாக தனக்குன்னு ஒரு நாடை உருவாக்கிக்கிட்டாங்க. ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல, இருக்க இடம் கொடுத்தா படுக்க பாய் கேட்பாங்க. அந்த மாதிரி அவங்களுக்கு ஒதுங்குறதுக்கு ஒரு இடம் கொடுத்ததுக்கு படுக்கிறதுக்கு பாய் கேட்கல. அந்த நாட்டையே கொடு, அந்த வீட்டையே கொடு, அந்த வீட்டை விட்டு நீ போயிடு என்பதாக அந்த சொந்த மண்ணுக்கு சொந்தக்காரர்களை அந்த இடத்தை விட்டு துரத்த ஆரம்பிச்சாங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா என் நாட்டை பாதுகாக்கிறேன்னு சொல்லி பலஸ்தீன்ல 80% பகுதிகளை ஆக்கிரமிப்பு செஞ்சுட்டாங்க. இப்ப இருக்கிறது 20% தான் அந்த பலஸ்தீன் மக்கள் இருக்கிறாங்க. அந்த 20% இவங்களுக்கு கண்ணை ஊற்றிக்கிட்டே இருந்து அதையும் எப்படியாவது நாம் குடிச்சே ஆக வேண்டும் என்று நினைச்சு தொடர்ந்து அவர்கள் மீது வான்வழியிலே சரி தரைவழியிலே சரி தாக்குதல்கள் நடத்தி கொண்டிருக்கிறார். எந்த அளவிற்கு ஒரு மூர்க்கத்தனமான தாக்குதல்கள் அப்படின்னு சொன்னா,
போர் குற்றங்கள் என்பதாக சொல்லப்படும். அது எல்லாத்தையுமே மீறி இவர்கள் தாக்குதல்கள் நடத்தினாங்க. பொதுவாக ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் போர் நடைபெற்றுச்சு அப்படின்னு சொன்னா மருத்துவமனைகளை தாக்கக்கூடாது, பொதுமக்கள் இருக்கக்கூடிய இடங்களை தாக்கக்கூடாது, அதே மாதிரி குழந்தைகளை தாக்கக்கூடாது, முதியவர்களை தாக்கக்கூடாது என்பதாகலாம் இருக்கு. இது எல்லாத்தையுமே கடந்து அவர்கள் தாக்குதல் முழுவதுமே மருத்துவமனையும் குழந்தைகளும் தான், மருத்துவமனைகளையும் குழந்தைகளையும் தான் தொடர்ந்து தாக்கி கொண்டே இருக்கிறார்கள். இந்த 2 வருஷம் கிட்டத்தட்ட 22 மாசம் தொடர்ந்து போர் நடந்து கொண்டே இருக்கு. இதன் மூலமாக 65,000க்கும் மேற்பட்ட பாலஸ்தீன மக்கள் ஷஹீதாக்கப்பட்டிருக்காங்க. 1,20,000க்கும் மேற்பட்ட குழந்தைகள் குண்டுவெடிப்பின் காரணமாக ஊனமுற்றவர்களாக இருக்கிறாங்க. பிறந்த 2 வயசுல உள்ள பிள்ளைக்கு அந்த குண்டுவெடிப்பு பட்டு அதன் காரணமாக ஊனமுற்று போகுது. 5 வயசு குழந்தை ஊனமுற்று போகுது. இப்படி 1,20,000க்கும் மேற்பட்ட மக்கள் ஊனமுற்று அந்த இடத்துல போயிருக்கிறார். கண்ணியத்திற்குரியவர்களே, அந்த அளவிற்கு ஒரு மோசமான ஒரு தாக்குதல்களை அந்த மக்களுக்கு மத்தியில கிட்டத்தட்ட நடுநிலையான அந்த செய்தியாளர்கள்லாம் சொல்றாங்க, இது ஒரு இனப்படுகொலை, அந்த பலஸ்தீன் இனத்தையே அழிக்க வேண்டும் என்பதாக திட்டமிட்டு இதை செய்கிறார்கள் என்பதாக சொல்கிறார்கள். அவர்களுக்கு போகக்கூடிய தண்ணீரை கட் பண்றது, அவர்களுக்கு போகக்கூடிய மின்சாரத்தை கட் பண்றது, உணவு வராமல் இருக்கிறது. பசியினாலேயே பல மக்கள் இறந்து போனாங்க. பசியின் காரணமாக பல மக்கள் இறந்து போறாங்க. ஒரு சட்டியில சாப்பாடு கொண்டு வரப்படுது, எல்லா மக்களும் சாப்பிட்டு போறாங்க. ஒரு சில சின்ன குழந்தைங்க அந்த சட்டியில ஒட்டி இருக்க ஒரு பருக்கை 2 பருக்கை எடுத்து சாப்பிடுறாங்க. இந்த அளவிற்கு ஒரு மோசமான ஒரு அவல நிலைய இந்த காட்டு விராட்டிகள் தொடர்ந்து அந்த மக்களுக்கு மத்தியில செய்து கொண்டே இருக்கிறார்கள். ஆனாலும் அந்த மக்களினுடைய ஈமான் என்பது உறுதியாகத்தான் இருக்கு. அந்த மக்களுக்கு இந்த அளவுக்கு அல்லாஹ் தஆலா சோதனை கொடுக்கிறான் அப்படின்னு சொன்னா அவர்கள் ஈமானில் உயர்ந்தவர்கள், அதனால அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு சோதனையை கொடுக்கிறான். எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் சரி அவர்களுடைய ஈமான் உயர்வாகத்தான் இருக்குது, உயர்ந்து கொண்டுதான் இருக்குது, குறைஞ்சு போறதே இல்லை. அல்லாஹ்வுடைய கட்டளைகளை அவங்க தொடர்ந்து நிறைவேற்றி கொண்டுதான் இருக்கிறாங்க. நைட்டு தூங்குனாங்க அப்படின்னு சொன்னா காலையில எந்திரிக்கிறது நிச்சயம் இல்லை, காலையில எந்திரிக்கிறது நிச்சயம் இல்லை. ஒரு இடத்துல கூடுனாங்க அப்படின்னு சொன்னா அந்த இடத்த விட்டு காலியாகுவாங்களா அப்படிங்கிறது நிச்சயம் இல்லை. ஒரு இடத்துல அடிபடுது, அந்த இடத்துல உள்ள மக்களுக்கு சிகிச்சை செய்ய போறாங்க, அந்த கூட்டத்துல ஒரு குண்டை தூக்கி வீசுறாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இருந்தாலும் கூட அல்லாஹ்வினுடைய கட்டளை நிறைவேற்றக்கூடிய மக்களாக அவர்கள் இருக்கிறார். ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி ஒரு ஹஸ்ரத் பயான்ல சொன்னாங்க, சனிக்கிழமை அந்த ஹஸ்ரத் பயான்ல சொல்றாங்க, நேற்றைய தினம் அதாவது 2 வாரத்துக்கு முன்னாடி ஜும்மால அந்த காசா பகுதியில ஜும்மா தொழுகை நடந்திருக்கு. அந்த ஜும்மால இமாம் குத்துபா ஓதுறாங்க. குத்துபா ஓதும்போது சொல்றாங்க, குத்துபா ஓடுற அளவுக்கு தெம்பு எனக்கு இல்லை, அந்த அளவுக்கு பசியா இருக்கிறோம், பல நாட்கள் சாப்பிடாம இருக்கிறோம். நான் குத்துபா ஓதுறத கேட்கறதுக்கு உங்களுக்கும் தெம்பு இல்லை, நீங்களும் பசியாக பல நாட்கள் சாப்பிடாம இருக்கீங்க, அதனால இதுவே குத்துபாவா இருக்கட்டும், வாங்க தொழுகலாம் என்பதாக அந்த இமாம் தொழுக வச்சுட்டு போறாங்க. அந்த அளவிற்கு பசியின் கொடுமையாக இருந்தாலும் சரி, தன்னுடைய உயிர் போகக்கூடிய நிலைமையாக இருந்தாலும் சரி, அல்லாஹ்வுடைய கட்டளையை நிறைவேற்றியே ஆவேன் என்பதுல உறுதியாக இருக்கிறான். ஒருவேளை நாம ஜும்மாவுக்கு கூடும் பொழுது நம்ம மேல குண்டு போட்டுருவாங்களோ என்ற பயம் இருக்கும். என்றாலும் கூட அல்லாஹ்வுடைய கட்டளை எனக்கு முக்கியம், தொழுகை எனக்கு முக்கியம் என்பதாக அந்த மக்கள் தன்னுடைய எல்லா கட்டளைகளையும் நிறைவேற்றக்கூடியவர்களாக இருக்கிறார். அங்க நடக்கக்கூடிய ஒவ்வொரு செய்திகளையும் பார்க்கும் பொழுது, ஒவ்வொரு காட்சிகளையும் பார்க்கும் பொழுது சஹாபாக்களுடைய வாழ்க்கை தான் நமக்கு நினைவு வருது. ஒரு பையன், அந்த பையனுக்கு ஆபரேஷன் நடக்குது. அந்த இடிபாடுல ஒரு குண்டு போட்டு அந்த பையனுக்கு ஆபரேஷன் நடக்குது. அந்த நேரத்தில் மருத்துவங்கள் குறைவாகத்தான் இருக்குது. மயக்க ஊசி போட முடியல, மயக்க ஊசி இல்லை,
காசால மயக்க ஊசி இல்லை. இந்த பையனுக்கு ஆப்ரேஷன் பண்ணணும். மயக்க ஊசி போடாமையே ஆப்ரேஷன் பண்றான். மயக்க ஊசி போடாம ஆப்ரேஷன் பண்ணா எந்த அளவிற்கு வலியும் வேதனையும் இருக்கும், அதுவும் சின்ன பையனுக்கு எந்த அளவுக்கு இருக்கும் என்றாலும் அந்த பையன் சொல்றான், எனக்கு நீங்க ஆப்ரேஷன் பண்ணுங்க, நான் குரானை ஓதுறேன் என்பதா. அந்த பையனுக்கு ஆப்ரேஷன் நடக்குது, அந்த பையன் குரானை ஓதிக்கிட்டே இருக்கான். குரானை ஓதி ஓதி அந்த வழியை தாங்கிக்கிட்டே குரானை ஓதுறான். நான் குரான் ஓதுறேன், நீங்க ஆப்ரேஷன் பண்ணுங்க என்பதா. இந்த சம்பவம் எது தெரியுமா நமக்கு ஞாபகப்படுத்துது? நாமெல்லாம் அடிக்கடி கேள்விப்பட்டிருப்போம். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஒரு போர்ல அவங்களுடைய முதுகுல அம்பு குத்தப்படும். இப்போ சஹாபாக்கள் எல்லாம் அதை இழுத்துக்கிட்டே இருப்பாங்க, இழுக்க முடியாம போயிடும். அப்போ அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்லுவாங்க, நான் தக்பீர் கட்டி தொழுகிறேன், என் முதுகுல இருந்து நீங்க அம்பை எடுத்துருங்கன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தக்பீர் கட்டி தொழுவாங்க, முதுகுல இருந்து அம்பை எடுத்துருவாங்க. சலாம் கொடுத்தோன்னு அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கேட்பாங்க, என்னுடைய முதுகுல இருந்து அம்பை எடுத்துட்டீங்களா? எந்த நேரத்தில் எடுத்தீங்க? நீங்க இந்த நிலைமையில இருக்கும்போது நாங்க எடுத்தோம், நீங்க எடுத்ததுடைய வழி எனக்கு தெரியவே இல்லை என்பதாக அந்த அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொன்னாங்களே. அதே நிகழ்வு இந்த இடத்துல நடந்திருக்கு. அந்த பையனுக்கு ஆபரேஷன் நடக்குது, மயக்க ஊசி போடாம நடக்குது. அந்த பையன் நான் குரானை ஓதுறேன், நீங்க ஆபரேஷன் செய்யுங்க என்பதாக அந்த பையன் குரானை ஓதிக்கிட்டு ஆபரேஷன் செய்யப்படுது. அதே போல ஒரு சின்ன பிள்ளைக்கு ஆக்சிஜன் வைக்கிறாங்க. பக்கத்துல தன்னுடைய தங்கச்சி இருக்கு, அதுக்கும் ஆக்சிஜன் இல்லாம இருக்குது. இப்ப இந்த சின்ன பிள்ளை என்ன செய்யுது அப்படின்னு சொன்னா, இந்த ஆக்சிஜன் எடுத்து தங்கச்சிக்கு வச்சு இந்த பிள்ளையோடைய உயிர் போகுது, இந்த பிள்ளையோட உயிர் போகுது. இதே போல ஒரு சம்பவமும் சஹாபாக்களுடைய காலத்தில் நடந்துச்சு. ஒரு போர் நடக்குது, ஒரு போர்ல ஒரு சஹாபி வெட்டி போட்டு கிடக்கிறார், தண்ணி தண்ணி கேட்கிறார். அப்ப நேரா தண்ணியை கொண்டு போய் ஒரு சஹாபி நீட்டுறாரு. பக்கத்துல ஒரு மனிதர் சொல்றாரு, எனக்கு தண்ணி தண்ணிங்கிறது. இப்ப இந்த மனிதர் உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கிறாரு, இவர் சொல்றாரு பக்கத்துல உள்ளவர்கிட்ட போய் கொடுங்க. அப்ப அந்த சஹாபி தண்ணி கொடுக்கவங்க, அந்த சஹாபி அங்க போறாரு. அவருக்கு கொடுக்கக்கூடிய நேரத்துல அதுக்கு பக்கத்துல இருந்து இன்னொரு சஹாபி வெட்டுப்பட்டு கிடக்கிறாரு, தண்ணி தண்ணி என்பதாக கேட்கிறார். இந்த மனிதரும் சொல்றாரு, என் உயிர் போனாலும் பரவாயில்ல, அந்த சஹாபியை போய் காப்பாத்துங்க. அந்த சஹாபிக்கு தண்ணி கொடுக்கறதுக்காக வேண்டி போறாங்க, அந்த சஹாபி மூத்தாயிறார். சரி, முன்னாடி உள்ளவரையாச்சும் வந்து காப்பாத்திடலாம்னு சொல்லி முன்னாடி உள்ளவர்கிட்ட வராங்க, அந்த சஹாபி மூத்தாயிறார். சரி, பஸ்தா கேட்டாரு, முதலாவதாக அவர்கிட்டயாச்சும் தண்ணியை கொடுத்து அவரை காப்பாத்திடலாம்னு சொல்லி வராங்க, அந்த சஹாபி மூத்தாயிறார். உயிருக்குரிய தருணத்துல கூட அடுத்தவர்களுக்கு முன்னுரிமை கொடுத்தார்கள் சஹாபாக்கள். அதே போல ஒரு காட்சி இன்று பலஸ்தீன நடந்திருக்கு. ஒரு அக்கா இருக்கிறாங்களே, தன்னுடைய தங்கை அவங்களுக்கு மூச்சு திணறுது அப்படின்னு சொல்லி தன்னுடைய மூக்குல இருந்த அந்த ஆக்சிஜன் எடுத்து அவங்களோட வச்சு இவங்களுடைய உயிர் போகும். இதுபோல பல விஷயங்கள் அவர்களுடைய ஈமான்களை வெளிப்படுத்தக்கூடிய நிகழ்வுகள் எல்லாம் தொடர்ந்து அவங்க இடத்துல நிகழ்ந்து கொண்டே இருக்குது. ஒரு தந்தை அழுகிறாரு, தன்னுடைய குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாம் இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி 3 வயசு சின்ன பையன் வந்து சொல்றான், அப்பா அழுகாதீங்க, அல்லாஹ் தஆலா நமக்கு நல்ல கூலி கொடுப்பான்னு சொல்லி. இது எந்த இடத்துல நகலும்? எந்த இடத்துல நகலும்? எந்த சின்ன பிள்ளையா இருந்தாலும் ரொம்ப கதறி அழுகும். ஆனா தந்தைக்கு ஆறுதல் சொல்லக்கூடிய அளவிற்கு மனோபக்குவத்தை அல்லாஹ் தஆலா அந்த மண்ணுக்கு வச்சிருந்தான். அதே போல ஒரு கணவர் மௌத்தாராரு, அவருடைய ஜனாசா கொண்டு வந்து வைக்கப்படுது. அப்ப மனைவி பார்க்குறாங்க, மனைவி பார்த்துட்டு சொல்றாங்க, நீங்க மௌத்தாயிட்டீங்கன்னு சொல்லி நான் அழுக மாட்டேன், நீங்க மௌத்தாயிட்டீங்கன்னு சொல்லி நான் அழுக மாட்டேன். காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, என்னுடைய கணவர் இருக்கிறாரே, அல்லாஹ்வுடைய பாதையில மௌத்தாய் இருக்காரு, அவருக்கு ஷஹீதுடைய அந்தஸ்து கொடுக்கப்பட்டிருக்கு. இவ்வளவு பெரிய சந்தோஷமான விஷயத்தை கண்டு நான் எதுக்கு அழுகணும்? அது மட்டும் இல்ல, அந்த பெண்மணி சொன்னாங்க, நீங்க ஷஹீத் ஆயிட்டீங்க, பைத்துல் முகத்தஸை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி அல்லாஹ்வுடைய பாதையில நீங்க ஷஹீத் ஆயிட்டீங்க. உங்களுடைய பிள்ளைகள் என்னிடத்துல இருக்கு, அவங்களையும் நான் ஷஹீத் ஆக்குவேன், அவங்களையும் அல்லாஹ்வுடைய பாதையில நான் போராட செய்வேன் என்பதாக அந்த பெண்மணி தன்னுடைய அந்த ஈமானிய உணர்வை வெளிப்படுத்திய காட்சிகள் எல்லாமே நாம் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கோம். இன்னொரு பெண்மணி இடிபாடுல இருந்து வராங்க, அந்த பில்டிங் இடிஞ்சிருக்கு, அதுல இருந்து வராங்க, உடம்புலாம் காயமா இருக்கு.
ஆண்கள் எல்லாமே போய் அவரை காப்பாற்றுறதுக்காக வேண்டி வராங்க. அந்த பெண்கள் இங்கேருந்தே ஒரு செய்தியை காமிச்சுட்டாங்க, வராதிங்க, நீங்கள் வராதிங்க, நீங்கள் அந்நிய ஆண்கள், இந்த நேரத்தில் அவங்கள காப்பாற்றலாம் தாராளமாக, அவங்களுக்கு இந்த இடத்துல அந்நிய ஆண்கள் தொட்டு அவர்களை காப்பாற்றலாம். என்றாலும் கூட இந்த இடத்திலேயும் என்னுடைய உடலை தொடுவதற்கு எந்த அந்நிய ஆணையும் நான் அனுமதிக்க மாட்டேன் என்பதாக தன்னுடைய ஈமானிய உணர்வை எல்லாம் அந்த மக்கள் தொடர்ந்து வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார்கள். அந்த அளவிற்கு ஈமானுக்கு சொந்தக்காரர்கள் அந்த மக்கள். எனவே அதிகமாக அந்த மக்கள் சோதிக்கப்படக்கூடியவர்களாக இருக்கிறார். எனவே இந்த நேரத்தில் நாம் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, அவர்களுக்காக வேண்டி நாம் எந்த அளவிற்கு துவா செய்ய முடியுமோ அந்த அளவிற்கு நாம துவா செய்யணும். ஏன்னா அவர்களுக்கு நம்மளால நேரடியாக உதவுவது என்பது முடியாத ஒரு காரியமாக இருக்குது. எனவே அந்த நேரடியாக உதவுவதை விட மிகப்பெரிய ஒரு ஆயுதம் என்ன அப்படின்னு சொன்னா, அல்லாஹ்விடத்தில் நாம துவா கேட்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த மக்களை பார்த்து சொன்னாங்க, என்னுடைய உம்மத்துல ஒரு கூட்டம் சத்தியத்திற்காக வேண்டி தொடர்ந்து சண்டை போட்டுக்கிட்டே இருப்பான் அசத்தியவாதிகளோட. இது எப்ப தெரியுமா முடியும்? கியாமத் நாள் வரை இது நடக்கும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. சஹாபாக்கள் எல்லாம் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், அந்த கூட்டம் யாரு, எங்க உள்ளவங்க, கியாமத் நாள் வரை சண்டை போடுவாங்களான்னு கேட்டாங்க. ஆமா, அந்த கூட்டம் யார் அப்படின்னு சொன்னா, பைத்துல் முகத்தஸும் அதுக்கு சுற்றியுள்ள பகுதி என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. இந்த பலஸ்தீன் மக்கள் அதுக்கப்புறம் சொன்னாங்க, இவர்களுக்கு எதிராக யாரெல்லாம் என்னென்ன நடவடிக்கைகள் எல்லாம் செய்கிறாங்களோ எதுக்குமே அந்த மக்கள் பயப்பட மாட்டாங்க என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 1500 வருடத்துக்கு முன்பதாகவே இந்த மக்களுடைய ஈமானை எடுத்து சொல்லிட்டு போயிட்டார். இதுவரையும் எவ்வளோ பெரிய ஆயுதங்களுக்கு சொந்தக்காரர்களாக இருந்தாலுமே அந்த சின்ன நாட்டை இந்த இஸ்ரேலிய அந்த பயங்கரவாதத்தினால ஒண்ணுமே பண்ண முடியல. காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய ஈமான் தான் இவர்களை தடுக்கக்கூடியதாக இருக்குது. எனவே அந்த மக்களுக்காக வேண்டி நாம அதிகமாக துவா செய்யணும். எப்பெல்லாம் நாம துவா செய்வோமோ அப்பெல்லாம் அவர்களையும் நாம இணைத்துக் கொள்ளக்கூடியவர்களாக இருக்கோம். குறிப்பாக தமிழ்நாடு ஜமாத்துல் உலமா சபை இருக்கிறாங்களே, தொடர்ந்து ஒரு 30 நாள் குனூத்தே நாசிலா ஓடுங்க என்பதாக சொல்றாங்க. குனூத்தே நாசிலா அப்படின்னா என்னன்னு சொன்னா, அதாவது வெறும் ஆபத்துகள் எல்லாம் வரக்கூடிய நேரத்துல, பெரும் சர்வாதிகாரம்லாம் நம்மளை அடக்கக்கூடிய நேரத்துல, நம்ம மேல அநியாயம் செய்யக்கூடிய நேரத்துல, இந்த நேரத்துல நாம செய்யக்கூடிய துவாவுக்கு பேர் தான் குனூத்தே நாசிலா என்பதாக சொல்லப்படும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில சமயங்கள்ல இந்த துவா ஓதியிருக்கிறார். ஒரு தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட ரஅல் என்பதாக, பக்வான் என்பதாக ஒரு 4 கூட்டத்திலிருந்து வந்தாங்க. வந்து நபியிட்ட சொன்னாங்க, நாங்கள் எல்லாம் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டோம், அதனால எங்க மக்களுக்கு மார்க்கத்தை சொல்றதுக்கு உங்கள்கிட்ட இருந்து சில முஸ்லீம்களை கொடுங்கன்னு சொல்லி சொன்னாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்களை நம்பி அவர்களோட அன்சாரி சஹாபாக்கள் 70 பேர் அனுப்பிச்சு வச்சாங்க. அந்த 70 பேருமே யார் அப்படின்னு சொன்னா, குர்ஆனை மரணம் செய்தவர்கள். குர்ஆனை மரணம் செஞ்ச 70 பேர்த்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த கூட்டத்தாரோட அனுப்பிச்சு வச்சாங்க, நீங்க போய் அந்த மக்களிடத்துல மார்க்கத்தை பற்றி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி. இந்த கூட்டத்தார்கள் கூட்டிட்டு போனாங்க. கூட்டிட்டு போய் பித்ரே மஊனா என்ற இடத்துல வச்சு இந்த 70 பேரையும் ஷஹீதாக்கினாங்க. அந்த இடத்துல அநியாயம் செஞ்சு, அதாவது இஸ்லாத்துக்கு வரல இஸ்லாமியர்கள் மாதிரி வேடம் போட்டு இந்த மக்கள் எல்லாத்தையுமே கூட்டிட்டு போய் அவர்கள் அநியாயமாக அந்த மக்கள் கொலை செஞ்சாங்க. இந்த விஷயம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கேட்ட உடனேயே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கோபம் அதிகமாயிருச்சு. தொடர்ந்து 1 மாதம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குனூத்தே நாசிலாவை ஓதினார்கள். அவர்களுக்கு எதிராக, அவர்களுடைய அடக்குமுறைகளுக்கு எதிராக அவர்கள் அல்லாஹ் தஆலா சாபம் விட வேண்டும் என்பதற்காக வேண்டி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 1 மாத காலம் தொடர்ந்து குனூத்தே நாசிலாவை ஓதி வந்தார். குனூத்தே நாசிலா எப்படி ஓதணும்? குனூத்தே நாசிலா என்பது ஃபஜ்ர் தொழுகும் பொழுது 2வது ரக்காத்துல சமியல்லாஹு லிமன் ஹமீதா என்பதாக எந்திரிச்சதுக்கு பிறகு குனூத்தே நாசிலா துவா ஓதணும். இதை இமாம் ஜமாத்தோட நிறைவேற்றலாம். அதே போல ஒருத்தர் தனியா தொழுகிறார் அப்படின்னு சொன்னா
அப்பயும் அவர் அதை நிறைவேற்றலாம். பெண்களும் நிறைவேற்றலாம், சத்தம் இல்லாம அவங்க ஓதிக்கணும். இமாம் ஜமாத்தோடு நிறைவேற்றும் பொழுது இமாம் சத்தமாக அந்த துவா ஓதுவார். இந்த குனூத்தே நாசிலாவுக்காக வேண்டி தக்பீர் தனியா சொல்ல வேண்டியதில்லை. ருக்கூல இருந்து நாம எந்திரிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னா நாம துவா ஓத வேண்டியதுதான். தனியா தக்பீர் சொல்ல வேண்டியதில்லை, கையை உயர்த்த வேண்டியதில்லை. ருக்கூல இருந்து எந்திரிச்சு அந்த துவாக்கள் எல்லாத்தையும் ஓதிட்டு, அதாவது முஸ்லிம்களுக்கு பாதுகாப்புக்காக வேண்டியும் யார் யாரெல்லாம் முஸ்லிம்கள் மீது அநியாயங்கள் செய்து கொண்டு இருக்கிறார்களோ அவர்களுக்கு எதிராக அல்லாஹ்விடத்துல துவா செய்யறதா இந்த குனூத்தே நாசிலா. இந்த முறையில ஓதிட்டு அல்லாஹ்விடத்துல 1 மாத காலம் தொடர்ந்து நீங்க துவா செய்யுங்க, உங்களுடைய தொழுகையில இதை ஆக்கிக்கோங்க என்பதாக தமிழ்நாடு ஜமாத்துல் உலமா சபை அவங்க நமக்கு ஒரு கோரிக்கை வச்சிருக்காங்க. எனவே நம்முடைய தொழுகையுடைய நேரங்கள் எல்லாத்துலையுமே எப்பெல்லாம் நாம் 5 வக்து தொழுகிறோமோ, குறிப்பாக ஃபஜ்ருடைய நேரத்துல நம்ம தனியா தொழுதாலும் சரி இந்த குனூத்தே நாசிலாவை ஓதக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இதை ஓதணும் அப்படின்னு சொன்னா அல்லாஹ்வினுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு உதவி நமக்கு கிடைக்கும். நபியவர்களும் இது போன்ற பேராபத்துகள் நேரத்திலையும் சரி, சஹாபாக்களும் பேராபத்துகள் நேரத்துல இதை தொடர்ந்து ஓதக்கூடியவர்களாக இருக்கிறார். எனவே இந்த குனூத்தே நாசிலாவையும் நாம் தொடர்ந்து கடைபிடிக்கக்கூடியவர்களாக இருக்கணும். அது அல்லாம எப்பெல்லாம் நாம் அல்லாஹ்விடத்துல கையேந்துறோமோ அப்பெல்லாம் நாம மறக்காம அந்த மக்களுக்காக வேண்டி நாம துவா செய்யணும். ஏன்னா அல்லாஹ் தஆலா சொன்னா இன்னமல் முஃமினூன இஹ்வா, முஃமின்கள் எல்லாமே சகோதரர்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்றான். எனவே அங்க அடிபட்டு கொண்டிருப்பது, அங்க பட்டினியால செத்து கொண்டிருப்பது எல்லாமே நம்முடைய உடன்பிறந்த சகோதரர்களை போல நாம நினைக்கணும். நம்முடைய உடன்பிறந்த சகோதரருக்கு இது போல ஒரு நிலை வந்துச்சு அப்படின்னு சொன்னா எந்த அளவுக்கு நாம கவலைப்படுவோமோ, எந்த அளவுக்கு நாம வருத்தப்படுவோமோ, எந்த அளவிற்கு அவர்களுக்காக வேண்டி அல்லாஹ்விடத்துல நாம துவா செய்வோமோ, அல்லாஹ்விடத்துல நாம கண்ணீர் வடிப்போமோ, அதே போல இந்த மக்களுக்கும் நாம துவா செய்யறது நம்ம மேல கடமையாக இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, தாவத்துல் மரியில் முஸ்லிமி, முஸ்லிம் சகோதரன் லி அஹீஹி, தன்னுடைய சகோதரனுக்காக வேண்டி அவனுக்கு தெரியாம துவா செய்யறான் அப்படின்னு சொன்னான். அதாவது அவனுக்கு முன்னாடி துவா செய்யாம இவன் செய்யறது அவனுக்கு தெரியவே தெரியாது. இப்படி ஒருத்தவன் கையேந்தி அல்லாஹ்விடத்துல ஒருத்தவன் துவா செஞ்சான் அப்படின்னு சொன்னா முஸ்தஜாபத்துன், அந்த துவா கண்டிப்பாக அல்லாஹ்விடத்துல ஏற்றுக்கொள்ளப்படும். அது மட்டுமல்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, துவா செய்யறார்ல அந்த மனிதனுடைய தலைக்கு மேல அல்லாஹ் தஆலா ஒரு மலக்கை நியமிப்பான். அந்த மலக்கு என்ன செய்வார் அப்படின்னு சொன்னா, இந்த மனிதர் தன்னுடைய சகோதரருக்காக வேண்டி என்னென்னலாம் கேட்கிறாரோ யாரெல்லாம் அந்த மனிதருக்கு நல்லது கூட அப்படின்னு சொன்னா இந்த மலக்கு என்ன சொல்வார்னா, ஆமீன், அந்த மனிதருக்கு நல்லது கொடு, அதே போல துவா கேட்கிற இந்த மனிதருக்கும் நீ நல்லது கொடு என்பதாக அந்த மலக்கு தொடர்ந்து துவா செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார். கண்ணியத்திற்குரியவர்களே, நாம ஒரு பாதுகாப்பான சூழ்நிலையில இருக்கிறோம். நாம ஒரு பாதுகாப்பான முறையில ஜும்மாவை நாம நடத்தி கொண்டிருக்கிறோம். ஆனா அந்த மக்களுக்கு ஒரு பாதுகாப்பான நிலை என்பது இல்லாம இருக்கு. எனவே நமக்கு இந்த பாதுகாப்பான நிலை என்பது நீடிக்கும் அப்படிங்கிறது உத்தரவாதம் இல்லை. என்னைக்கு வேணா சூழ்நிலைகள் மாறலாம். இப்ப மற்ற மக்களுக்காக வேண்டி நாம கவலைப்படும் பொழுது அவர்களுடைய துன்பங்களை துயரங்கள் நீக்கிறதுக்காக வேண்டி நாம துவா செய்யும் பொழுது அந்த மலக்கு என்ன சொல்வார் அப்படின்னு சொன்னா, அவருடைய துன்பத்தையும் நீக்கிறியால, இந்த துவா செய்யறாரு இவருடைய துன்பத்தையும் நீக்கிறு, இவருக்கு இது மாதிரி இனிமே வராம பாதுகாத்து என்பதாக அந்த மலக்கு துவா செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார். எனவே கண்ணியத்திற்குரியவர்களே, எப்பெல்லாம் அல்லாஹ்விடத்துல துவா செய்வோமோ அப்பெல்லாம் பலஸ்தீன் மக்களை நாம் நினைச்சு அவர்களுக்காக வேண்டி துவா செய்யறோம். கண்ணியத்திற்குரிய ஒவ்வொரு போறவங்க எல்லாமே அந்த முக்கியமான ஒரு நேரத்துல எல்லாமே தன்னுடைய தேவையை தான் கேட்கணும் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. ஆனா அந்த நேரத்திலையும் இன்றைய காலகட்டத்தை வச்சு அங்க உள்ளவங்க எல்லாமே சொல்லக்கூடிய வார்த்தை என்ன அப்படின்னு சொன்னா, காபாவுடைய தரையை குறிச்சு பலஸ்தீன் மக்களுக்காக வேண்டி நாங்கள் துவா செய்யணும்,
இந்த இடத்துல நின்று நாங்கள் துவா செஞ்சோம், இந்த இடங்கள் எல்லாம் நாங்கள் போனோம், அந்த இடத்துல எல்லாத்துலேயுமே நாங்கள் பலஸ்தீன் மக்களை மறக்காம நாங்கள் துவா செய்தோம் என்பதாக எல்லா மக்களும் சொல்லக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. அதே போல நாமளும் எல்லா நேரத்திலையும் தஹஜ்ஜுத் தொழுணும் அப்படின்னு சொன்னா அந்த நேரத்திலையும் அவர்களுக்காக வேண்டி துவா செய்யணும். வேற எந்தெந்த நஃபிலான வணக்கங்கள் எல்லாம் செய்யறோமோ, எப்பப்பெல்லாம் கையை தூக்குறோமோ அப்பப்பெல்லாம் அல்லாஹ்விடத்துல யா அல்லாஹ் என்னுடைய சகோதர சகோதரிகள் எல்லாம் அந்த இடத்துல நிம்மதி இல்லாம இருக்கிறாங்க யா அல்லாஹ், பாதுகாப்பு இல்லாம இருக்கிறாங்க யா அல்லாஹ், பசியோட இருக்கிறாங்க யா அல்லாஹ், பட்டினியா இருக்கிறாங்க யா அல்லாஹ், யா அல்லாஹ் உயிர் பயத்தோட இருக்கிறாங்க யா அல்லாஹ், அவர்களுக்கு ஒரு பாதுகாப்பான சூழ்நிலை உண்டாகி யா அல்லாஹ் என்பதாக துவா செய்பவர்களாக நாம் ஆக வேண்டும். அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு எல்லா வகையான பாதுகாப்பையும் கொடுப்பானாக. நமக்கும் அல்லாஹ் தஆலா பாதுகாப்பான சூழ்நிலையை எல்லா நாட்களையும் அல்லாஹ் தஆலா நீக்கி வைப்பானாக.